அனுமதி மறுக்கின்ற முதலமைச்சரை கண்டிக்கின்றோம். சபாநாயகரை கண்டிக்கின்றோம். எத்தனையோ கதை கவிதையெல்லாம் ரெடி பண்ணி சட்டமன்ற கூட்டத்தை நடத்த பார்த்தாரு முதல்வர் ஸ்டாலின். ஆனா மக்கள் பிரச்சனைக்கு பதில் சொல்லுங்கன்னு தெரிக்க விட்டாரு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. கருப்பு சட்டை போட்டு வந்தா அவங்கள டிவியில காட்ட மாட்டோம்னு லைவ்ல தடங்கல் பண்ண சபாநாயகரை கேள்வி மேல கேள்வி கேட்டு கருப்பு சட்டையோட அதிமுக எம்எல்ஏக்கள் பேச்ச லைவ்ல காட்ட வச்சாரு எடப்பாடி பழனிசாமி. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுகின்ற கேள்வி கேட்கின்ற கேள்வி காட்டுவது கிடையாது, நேரலை ஒளிபரப்பு செய்வது கிடையாது. அதற்கு மாண்புமிகு அமைச்சர்களும் முதலமைச்சரும் பதில் சொல்கிறார்கள். அதை மட்டும் நேரலையிலே காண்பிக்கிறார். அப்பொழுது மக்களுக்கு எப்படி புரியும்? என்ன கேள்வி கேட்டார்கள், அதற்கு மாண்புமிகு அமைச்சர்கள் என்ன பதில் சொன்னார்கள் என்று எப்படி மக்களுக்கு தெரியும்? அதைத்தான் நாங்கள் கோடிட்டு காட்டுறோம். ஊழல் வழக்குல சிக்கின செந்தில் பாலாஜி பெண்களை ஆபாசமா பேசின பொன்முடி 2 அமைச்சர்கள் மேலேயும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தது அதிமுக. சட்டமன்றத்துல மட்டும் போராடனா போதாதுன்னு மக்கள் மன்றத்திலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு ஆளுங்கட்சியை அலற விட்டது அதிமுக. வேற வழியே இல்லாம அமைச்சர்களா இருந்த செந்தில் பாலாஜி பொன்முடி பதவியை பறிச்சு ஓட விட்டாங்க. எதிர்கட்சியோட எதிர்ப்பால ஆளுங்கட்சி அமைச்சரவை மாற்றம், அதுவும் சட்டசபை கூட்டம் நடக்கும் போதே அமைச்சர்கள் மாற்றம் நடக்க காரணமா இருந்தது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தான். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, காவிரி குண்டாறு இணைப்பு, கோவை திருப்பூர் விசைத்தறியாளர் பிரச்சனை, உசிலம்பட்டி காவலர் அடித்து கொலை, திருச்சி உறையூரில் கழிவுநீர் கலந்த குடிநீரால 4 பேர் மரணம், இப்படி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தனித்தனியா கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து மக்கள் பிரச்சனைய சட்டசபையில எழுப்பி ஆளுங்கட்சி அமைச்சர்களை பதில் சொல்ல வச்சதும் அதிமுக தான். 1000 கோடி டாஸ்மாக் ஊழலை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து யார் அந்த தியாகின்னு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் கேட்க வச்சது அதிமுகவோட கெத்து தான். பிரதான எதிர்க்கட்சி நாங்க தான் தங்களோட செயல்பாடுகள் மூலமா சட்டசபையை தெரிவிக்க விட்ட எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னோட பேச்சால முதலமைச்சர் ஸ்டாலினை அலற விட்டதுதான் இந்த சட்டசபை கூட்டத்தொடரோட ஹைலைட்டே. வழக்கு நிலவில் இருக்கும், எப்படி நீங்க ரெக்கார்ட் பண்ணுவீங்க? பேசக்கூடாது. இப்போ அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்கு. அந்த தேர்தல் வருவதற்கு இன்றைக்கே நாடகத்தை ஆரம்பிச்சிட்டார். திராவிட முன்னேற்ற கழக அரசு மீது மக்கள் கொந்தளிப்போடு இருக்கிறாங்க, மிகப்பெரிய வெறுப்போடு இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்ற வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர் பெருமக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறாங்க. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.